ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வருடம் நவராத்திரி 4ஆம் நாளுக்குரிய வழிபாடு, அப்புறம் நம்ம என்ன மலர் சமர்ப்பிக்கலாம், வைக்க வேண்டிய நைவேத்தியம் என்ன, நிறம், கோலம், இதை பற்றின முழு விபரத்தை இந்த பதிவில் நான் ஷேர் பண்ணுறேன். நவராத்திரியின் முதல் 3 நாட்களில் துர்கா தேவியை வழிபட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா 4ஆவது நாளில் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும். மகாலட்சுமியின் அருளை பெறுவதற்கு நவராத்திரியின் 4ஆம் நாளில் நம்ம என்ன மலர் பழம் படைச்சு, என்ன நைவேத்தியம் வச்சு, என்ன மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். இந்த பதிவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நவராத்திரி அப்படிங்கிறது முப்பெரும் தேவியர்களை வழிபாடு செய்வதற்குரிய ஒரு காலம். முப்பெரும் தேவியர்களில் முதலாவதாக துர்கா தேவி வழிபாட்டினை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அடுத்ததாக லக்ஷ்மி தேவியை வழிபாடு செய்ய துவங்கக்கூடிய நாளை நவராத்திரியின் 4ஆம் நாள். செல்வத்துக்கு அதிபதியான தேவி அப்படிங்கிறதுனால மகாலட்சுமியை எல்லாருக்குமே பிடிக்கும். செல்வம் அப்படின்றதும் நிறைய பேத்துக்கு பணம், நகை, சொத்து இதுதான் நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் செல்வங்கள் மொத்தம் 8 வகையானது அப்படின்னு நம்மளுடைய சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன அப்படின்னா, நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, குழந்தை, மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை, அப்புறம் வெற்றி கிடைக்கிறது, குறைவில்லாத உணவு, பணம், நிறைவான வாழ்க்கை, இப்படி 8 வகையான விஷயங்களை தான் அஷ்ட செல்வங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதை அருளும் லக்ஷ்மி தேவியின் 8 வடிவங்களை தான் அஷ்டலக்ஷ்மியாக நம்ம வழிபாடு செய்கிறோம். அதனால லக்ஷ்மி தேவியிடம் வேண்டிக் கொள்ளும் போது நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் அதற்கு தேவையான பணத்தையும் அருளணும் அப்படின்னு நாம் பிரார்த்தனை செய்யணும். நவராத்திரியின் 4ஆம் நாளில் அம்பிகையை மகாலட்சுமியின் திருநாமத்திலேயே நம்ம வழிபாடு செய்யணும். நவராத்திரியின் ஒவ்வொரு நாளுக்கு உரிய மலர் பழம் கிடைக்கல அப்படின்னாலும், அந்த நாளுக்குரிய பிரசாதம் செஞ்சு படைச்சு வழிபட முடியலை அப்படின்னாலும் வருத்தப்பட தேவையே இல்லை. அவங்கவுங்கனால என்ன முடியுதோ அந்த பொருட்களை வச்சு எளிமையாக அம்பிகையை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அம்பிகை அதை ஏற்றுக்கொண்டு நமக்கு அருள் செய்வாங்க. நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைகிறதுக்கு என்ன தேவையோ அதை அருள வேண்டும். மகாலட்சுமியிடம் வேண்டிக் கொள்ளும் நாள் தான் அது. இந்த நாளில் என்ன பிரசாதம், மலர் படைச்சு மகாலட்சுமியை எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாம். அதாவது கோலம் பார்த்திங்கன்னா படிக்கட்டு வகையான கோலம் போடணும். அப்புறம் மலர் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி சாத்திக்கலாம். நிறம் பார்த்திங்கன்னா கதிர் பச்சை. அப்புறம் நெய்வேத்தியம் கதம்ப சாதம் வைக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டாணி சுண்டல் இது வச்சுக்கலாம். அப்புறம் பழம் கொய்யாப்பழம் வைக்கலாம். நிறம் கருநீலம். இந்த சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் ஹ்ரீம் யம் வம் வைஷ்ணவ்யை. இது ஒரு மந்திரம். 2வது, அதாவது மகாலட்சுமிக்கு உரிய உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். அப்புறம் இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக, இதை சொல்லுங்கள். அப்புறம் மகாலட்சுமி தாயாரோட பீஜ மந்திரம் ஒன்று இருக்குது. ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் மகாலட்சுமி ஆகச்ச ஆகச்ச மம மந்த்ரே திஷ்ட திஷ்ட ஸ்வாகா. இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ சொல்லுங்கள். இல்லைன்னா ஸ்ரீம் அப்படின்ற பீஜ மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொன்னால் கூட போதுமானது. இது இன்னொரு மந்திரம் வேணும்னா அந்த மகாலட்சுமி தாயாருக்குரிய ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக, இதை மட்டும் சொன்னால் கூட போதுமானது. நவராத்திரியின் 4ஆம் நாளில் லலிதா சகஸ்ரநாமம், அப்புறம் கனகதாரா சோஸ்திரம் உள்ளிட்ட மந்திரங்களை பாராயணம் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. மகாலட்சுமியின் 108 திருநாமங்களை சொல்லி அர்ச்சனை செய்கிறது அப்படிங்கிறது இன்னும் சிறப்பு வாய்ந்தது. உங்ககிட்ட புக் இருந்தால் அதை பார்த்து பண்ணுங்கள். இல்லைனா கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் அதை செய்யுங்க. இல்லைனா உங்கள் மொபைல்லையோ இதுலையோ போட்டு விட்டு நீங்கள்
பொறுமையாக ஒவ்வொரு நாமாவளி சொல்லும்போது குங்குமத்தாலேயோ இல்லை மலர்களாலேயோ அர்ச்சனை பண்ணி நீங்கள் இந்த வழிபாட்டை செஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு, ஆனால் பலன் வந்து ரொம்ப அதிகம். நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த வழிபாடை செஞ்சு கை மேலே பலன் பெறலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். இது போல் நான் நவராத்திரி சிறப்புகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஒவ்வொரு நாளுக்குரியதை நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.